அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். ஆண்டவனிடம் நாம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் கேட்க வேண்டும். என்ன என்று கேட்கிறீர்களா? பகவானே, உன்னுடைய அருள் வேண்டும் என்றுதான் கேட்க வேண்டுமே வெளிய பொருள் வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவளுடைய கடைக்கண் பார்வை இருந்தால் வாழ்வெல்லாம் சுகமே தாங்க. அதாவது சொர்க்கம் வைகுண்டம் என்பது இறந்து போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாதுங்க. இப்பூலோகத்திலேயே நாம் அதை உணரலாம், வாழலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது சுப்பிரமணிய பட்டர் யாருங்க? நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். 101 பாடல்கள், ஒரு பாடலின் முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக வைத்து அந்த அபிராமி அம்மனின் அருளால் எழுதப்பட்டவர்தான், அவரால் எழுதப்பட்டது தான் அபிராமி அந்தாதி. இந்த பாடலை பொருள் உணர்ந்து படிப்போரும் சரி கேட்போரும் சரி அவர்கள் வாழ்வில் ஒருபோதும் துன்பமே கிடையாதுங்க. வள்ளல் பெருமாள் சொன்ன மாதிரி பிறவா வர வேண்டும், இரவா வர வேண்டும். என்னடா புதுமையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அதுதாங்க உண்மை. இதை நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த அபிராமி பதிகத்தை அவளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு நான் பாடி காட்டுகிறேன், சொல்லி காட்டுகிறேன். கண்டிப்பாக இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட வாழ்விலும் அவர்கள் எதிர்பாராத மாற்றங்கள், திருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த அபிராமி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டிய போது நல்கி சிறப்படைவ செய்வாள். அன்னையின் அழகையும் அருளையும் வர்ணித்து தமிழில் அருளப்பட்டதுதாங்க அபிராமி அந்தாதி. பதத்தே உருகி நின் பாதத்தில் மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய், இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் என்று அபிராமி பட்டர் சொன்னார் பாருங்களேன். உறுதிமொழி அழிச்சிட்டாரு. எப்படி? அவளிடத்தில் மாறாது பக்தி பூண்டு அவளை சரணடைவோம். அதுதாங்க உண்மை. சகல செல்வங்களையும் அருளும் இமயகிரி ராஜனின் புத்தரி அனைவரையும் ரட்சிக்க வேண்டுமாறு பிரார்த்திக்கிறோம் என்று அபிராமி பட்டர் சொல்கிறாருங்க. நம்ம இந்த கதையை நான் உங்களுக்கு தெளிவாக நான் கேட்ட வரையில் உங்களுக்கு நான் தெளிவாக கூறுகிறேன். இன்று அபிராமியின் அருளால் கணபதி பகவானை மனதார வணங்கி இன்று முதல் பாடலை ஆரம்பிப்போம். உதிக்கின்ற செங்கதிரே, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என் தன் விழித்துணையே. என்னங்க சொல்கிறாங்க? அதாவதுங்க, உலக உயிர்கள் யாவும் செயல்பட வேண்டுமென்றால் இருளிலே இறந்தவர்கள் போல் மயக்கத்தில் கிடக்கும் நிலையில் இருந்து விழித்து எழ வேண்டுங்க. அதாவது நம்ம எப்படி இருக்கோம்? இருளில் கிடக்கிறோம். ஆண்டவனின் நாமத்தை தன் வாயால் சொல்லாதவர்கள் அனைவருமே இருளில் இருப்பவர்கள்தான். அவ்வாறு உலகமும் உயிரும் ஒரு சேர இருள் நீங்கி விழி பெற்று எழ வேண்டுமானால் அதற்கு யார் காரணமாக வேண்டும்? சூரிய பகவான் ஒளி கொடுக்க வேண்டும். சூரியன் ஒளி பெற வேண்டுமானால் சூரியன் என்ன பண்ணணும்? உதித்து வர வேண்டும். சூரியன் உதித்து ஒளியின் மூலம் உயிர்களுக்கு உயிர்ப்பு தராவிட்டால் நாம் கோமா நிலையில்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் உலகம் இருள் நீங்கவும் உலகம் உயிர் பெற்று இயங்கவும் சூரிய ஒளி வேண்டுமல்லவா? அதுபோலவே நம் உள்ளத்தை மூடியிருக்கும் அறியாமை இருளை நீக்கி ஞான ஒளி வர வேண்டுமென்றால் அபிராமி அன்னையின் அருள் ஞான ஒளி நம் உள்ளத்தில் வர வேண்டும். அந்த அருள் ஞான ஒளி நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேணுங்க? நம்ம அம்மாவுக்கு நம்ம ஒரு கோயில் கட்டணுங்க. கோயில் கட்டணும்னா கோடிக்கணக்கில் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம் மனக்கோயில் தான் இருக்கிறேங்க. இரத்தமும் சதையும் சேர்ந்த நம் மனக்கோயில் இதய துடிப்பு லப்டப்னு அடிச்சிட்ருக்க பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நம்ம அபிராமி அன்னையை வைத்து இந்த லப்டப்ங்கிற மணி ஓசையை கொடுத்தோம் என்றால் அம்பிகை எப்படி நம்மிடம் இல்லாமல் எங்கு செல்வாள்? அதிகாலையிலே கண் கூசாமல் பார்க்கும்படியாக தோன்றும் செந்நிற காலை
சூரியன் போன்றதாகும் நம் அம்பிகை. உலகத்துக்கும் உலகத்து உயிர்வாழ் இனங்களுக்கும் ஒளியாகவும் உயிராகவும் திகழ்பவள் அபிராமி அம்மைதான். அதனால்தான் உதிக்கின்ற செங்கதிர் போன்றவளே என்று தொடக்கத்திலேயே ஓமையாக காட்டியுள்ளார் அபிராமி பட்டர். பெண்களுக்கு என்றும் மங்களமாக இருக்கும் சிறப்பை தருவது குங்குமமாகும். அதிலும் சிறப்பாக உச்சியில் இட்டுக்கொள்வது மங்கள குங்கும திலகமாகும். அது நடுவானில் தோன்றும் உச்சி வேலை சூரிய திலகம் போன்றது ஆகும். கல்யாணம் பண்ண பெண்மார்கள் அந்த நெத்தி உச்சி வகுடில் குங்குமத்தை இட்டுறதோட காரணம் தெரியுமாங்க? அந்த குங்குமங்கிறது நெருப்பு பிழம்பு போன்றதுங்க. அடுத்தவனுடைய ஆடவர் கண்களுக்கு அந்த உச்சி திலகம் வைக்கும் பொழுது நெருப்பு மாதிரி தெரியுமாங்க. அப்போது அன்னை போலவே காட்சியளிப்பார்களாம் ஒவ்வொரு பெண்மணிகளும். அதனால்தான் உச்சி வகுடில் கல்யாணமான பெண்மார்கள் உச்சி வகுடில் குங்குமம் இட வேண்டும், திலகம் இட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே சூரியன் மாலையில் மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் தரும். அது பெண்களின் நெற்றி இற்றுக்கொள்ளும் பொட்டு போன்ற சிறப்புடையதாகுமா. அதாவது காலை, மதியம், மாலை ஆகிய 3 வேளைகளிலும் சூரியனை போற்றி வழிபடும் சந்தியாவந்தனம் போல முப்போதும் எப்போதும் துதித்து வழிபடும்படியாக காட்சி அளிப்பவள், கருணை புரிபவள் அபிராமி அன்னை. அதனால்தான் அதிகாலையில் தோன்றும் சூரியனை உலகத் திலகமாகவும், உச்சி வேளையில் தோன்றும் சூரியனை உச்சி திலகமாகவும், மாலை வேளையில் தோன்றும் சூரியனை மகான்கள் மதித்து துதிக்கும் சந்தியாவந்தன மந்திரத்துக்கு உரிய மாணிக்கமாகவும் திகழ்கிறார் என்பதை சொல்லாமல் சொல்லும் அழகு போற்றி புகழத்தக்கது. இத்தகைய அபிராமியின் பேரழிலை கண்டு மகிழவும் அவளுக்கு தொண்டு செய்யவும் விரும்பி கலைமகளும் மலைமகளும் ஆராதித்து போற்றி வழிபடுகிறார்களாமாங்க. அவர்கள் துதித்து வழிபடும்போது சொரிந்த செம்மலர்களாலும் குங்குமத்தாலும் அபிராமியின் திருமேனி குங்குமம் போல செம்மேனியாக திகழ்கின்றதாம். ஏற்கனவே அம்மா எப்படி இருக்கா? சூரியன் போல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கா. சூரியனும் அவளும் ஒன்றுதான். அதனால் அம்மையின் திருமேனி முழுவதுமே மனிதர்களுக்கு சிறப்பாக அம்பிகை பக்தர்களுக்கு மிக மிக மேலான பரமபதமான விழித்துணையாகவே திகழ்கிறது. அதனால்தான் உயிர்களுக்கு பேரின்பம் தரும் மேலான தெய்வம் விழித்துணையான அபிராமியை விட யாருமே இல்லை என்று பூரித்து போற்றுகிறார் அபிராமி பட்டர். உலகில் உள்ளவர்கள் சுற்றத்தார்களும் பெற்றோர்களும் நம் உடம்புக்கு மட்டும்தாங்க துணையானவர்கள். ஆனால் நம் உயிருக்கு ஒரு நாளும் அவர்கள் துணையாக இருக்கவே முடியாதுங்க. அப்போது நம்ம உயிருக்கு துணையாக இருக்கக்கூடியது யாருங்க? தெய்வம் மட்டும்தான். அதிலும் சிறப்பாக அருள் வடிவான அபிராமி அம்மன் இருக்கிறாளே, அவள் தாங்க எல்லாமே என்று அகம் மகிழ்ந்து கூறுகிறார் அபிராமி பட்டர். என்னடா அபிராமி மட்டும்தானா? காளி இருக்காளே, மாறி இருக்காளே, அவளெல்லாம் விட்டுட்டு அபிராமின்னு சொல்கிறாளேன்னு நினைக்கிறீங்களா? அங்கே தாங்க நம்ம தப்பு பண்ணுறோம். சக்தி ஒன்று தாங்க, பேர் தாங்க நமக்கு அப்படி மாறி மாறி வச்சுக்கிட்டோம். அவளுக்கு பேர் சக்தி தான். யாராக இருந்தாலும் அவள் பேர் சக்தி தாங்க. பெண்கள் எனக்கு மகளாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு மருமகளாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அது போல தாங்க. ஆனால் பெண் தானே, அது போல தான். ரத்தன சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் உதிக்கின்ற செங்கதிராகவும் உச்சி திலகமாகவும் உணர்வுடையோர், மதித்து துதிக்கின்ற மாணிக்கமாகவும் மாதுளம் மலர் போன்ற நிறத்தை உடைய தாமரை மலரில் வீற்றிருக்கும் மலைமகளும் கலைமகளும் துதித்து வழிபடுகிற கொடி மின்னலை போன்றவள்தான் என் அபிராமி அன்னை. உயிருக்கு விழித்துணையாகவும் விழுத்துணையாகவும் விளங்கக்கூடிய வழித்துணையாகவும் இருக்கக்கூடியவள்தான் என விளக்க வைக்கிறார் அபிராமி பட்டர். உயிருக்கு உற்ற விழித்துணையாக திகழக்கூடிய இறைவரே ஆகும். இதனை உற்றார் யாருளரே? உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்ற துணை யாரலோர் என்று அப்பர் பெருமான் தேவாரத்தில் கூறுகிறார். பாருங்களேன், உற்றார் யாருப்பா இருக்கா? யாரும் இல்லைப்பா. உயிர் கொண்டு போகும்போது யாருப்பா நமக்கு துணை? அந்த கூத்தனை தவிர யாருமே நமக்கு துணை இல்லை. யாருங்க அந்த கூத்தன்? அதாங்க அபிராமி அம்மனோட கணவர், இமயத்த அரசன். முழு துணையாகவும் விழுத்துணையாகவும் திகழ்பவர்,
முருகப்பெருமான் என்பதை உணர்ந்திருந்த அருணகிரியார் விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய் எம்மைக்கு குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோள்களும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமே என்று தமிழ் அலங்காரமான கந்தர் அலங்காரத்தில் போற்றியுள்ளார் என்பது மிகவும் வந்திக்கத்தக்கதாகும். அன்னை அபிராமிதான் அகிலத்திலுள்ள எல்லா எண்ணிலில்லா உயிர்களுக்கெல்லாம் துணையானவள், அன்னையானவள், அப்பனானவள், உறவானவள், உயிரானவள், கருவானவள். அவளை தவிர, அவர் செந்நிற பாதங்களை தவிர நமக்கு வேறு துணை எதுவுமே கிடையாதுங்க. அவள்தான் சூரியமே, அவள்தான் சூரியனே, அவள்தான் சந்திரனே. வெளிச்சமும் கொடுப்பாள், குளிர்ச்சியும் கொடுப்பாள். அவளை தவிர துணை நமக்கு யாருமே கிடையாது என்று கூறி அவளின் திருப்பாதங்களை இறுக பற்றி கொள்வோம், வாழ்வில் உய்ய நிலையை அடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அபிராமியின் அருளால் அனைவரும் இனிமையாகவும் மகிழ்வாகவும் இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.